ஹலோ ஆல் வணக்கம். வேர்ல்டு கப் முடிஞ்சாலும் ஆஸ் ப்ராமிஸ்ட் பீடாக் வந்துட்டாரு, நானும் வந்துட்டேன். பீடாக் வெல்கம் டு த ஷோ. இந்தியாவுடைய வெற்றி கொண்டாட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஆனால் ஒரு சேடான நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு 3 சூப்பர் ஸ்டார்ஸ் லெஜெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டு, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா 3 பேருமே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம தனியாக பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய வியூவர்ஸும் அதை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. மூணு பேர் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. அதாவது கோட்டு அப்படின்ட்டீங்க. ஒவ்வொரு கோட்டா வருவோம். ஒரு கோட்டு வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன படிச்சு அந்த பார்படாஸ் பிச்சுக்கு இந்த பிச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் கிராஸை தின்ன ஒரு கோட்டு. நோவாக் ஜோக்கோவிச் மாதிரி பண்ணாரு ரோஹித். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு. இல்ல, நான் ஆனஸ்டா சொல்றேன், the form what he carried from IPL to the World Cup and then turning it around after initial quiet matches is absolutely remarkable. இப்போ வந்துட்டு இப்போ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நம்ம தான் அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஒவ்வொருத்தரையும் ஐபிஎல் போகும்போது சொல்லுவோம், கடைசி 5-6 வருஷம் ஐபிஎல்ல 30 மேல அவர் ஆவரேஜ் தாண்டவே இல்லை. கன்சிடரிங் ஆல் ஆஃப் தட் இன்டு கன்சிடரேஷன் த ப்ரெஷரு இந்த மாதிரி ஒரு கடைசியில ஒரு முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே இல்லை. இப்ப 2020 இன்டர்நேஷனல்ஸ்ல பாத்துக்கோங்க, 159 மேட்ச்ல 4231 ரன்னு, 32 ஆவரேஜ், 140 ஸ்ட்ரைக் ரேட்டு, 32 50. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இப்ப 151 இன்னிங்ஸ்ல 32 50ங்கிறது ஒரு 5 இன்னிங்ஸுக்கு ஒரு தடவை 50 அடிக்கிறாரு. T20 எல்லாம் 5 இன்னிங்ஸ் ஒரு தடவை நீங்க 50 அடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை தவிர 5 செஞ்சுரி வேற அவர் அடிச்சிருக்காரு. இந்த பாஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேட்டிங் ஆவரேஜ் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட். ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட். இது வந்து 160 பிளஸ் இருக்கணும். ஓகே, ஒரு ம் டாப் ம் ஆர்டருக்கு. இப்ப இவர் 140 பிளஸ் 32.89.05 ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா 173. 159 மேட்ச் ஒரு பாஸ்ரா 173ல ஆடி இருக்காருன்னா அவர் வந்து அதுக்கு மேல அவரை பத்தி எல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்பர்ஸ் மேனு 160 சொல்றேன், 13 கவுண்ட் அது வந்து எக்ஸீட் பண்ணியிருக்காருன்னா he has played a massive role and it is going to be a very difficult boot to fill. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு சரி, சல்யூட். இன்னொரு வேர்ல்ட் கப் ஆடி இருக்கலாமா இல்ல இதான் கரெக்டா? எனக்கு வந்து ரோஹித் இன்னும் கொஞ்ச நாள் ஆடிக்கலாமான்னு தோணுச்சு. சார், இது எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னு பார்த்தா லாங்குவிட்டி யோசிக்கிறாங்க. 2027 வேர்ல்ட் கப் இஸ் ஸ்டில் இன் ஃப்ரெஷ் இன் தேர் மைண்ட்ஸ். இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரிதாபப்பட வேண்டிய ஒரு டீம். ஏன்னா 365 நாள் கிரிக்கெட்டு, ஒரு 265 நாள் கிரிக்கெட், ஒரு 10 நாள் பிரேக்குன்னா கூட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப இதாடுறாங்க, என்ன கிரிக்கெட்டே இல்லை இந்தியாக்கு. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா அந்த ஐபிஎல் அதுக்கப்புறம் 2 மாசம் ஐபிஎல் எப்படி உங்களுக்கு தாங்கும்? இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பைலேட்டரல் சீரீஸ்ல நான் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் ஆடினா அதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் வரும். தேச துரோகின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு both of them are not getting younger. They also need some family time. They also have young kids. So the best way to get rid of one format. இப்ப டெஸ்ட் மேட்சும் டிராவல் ஜாஸ்தி, ஆனா டெஸ்ட் மேட்ச்ல இன்டென்சிட்டி கம்மி. என்ஜாய் பண்ணுவீங்க டெஸ்ட் மேட்ச் நீங்க ஆடுறதுக்கு. இப்ப ஒன் டேவும் கஷ்டம், 50 ஓவர் கஷ்டம். அது தவிர உங்களுக்கு T20 அப்பார்ட் ஃப்ரம் ஐபிஎல்னா தட் இஸ் ஒன்லி ரீசன் தட் தே ஹவ் டு ப்ரொலாங் தேர் கெரியர். இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா விராட் கோலி மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் சாம்பியனு, 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் சாம்பியனு, சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் டிராஃபி டிராஃபி. சாம்பியனு. அவர் அடிக்காதது ஃபார் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா WTC மட்டும்தான். பாவம் 2 தடவை போய் ஃபைனல்ஸ் போய் தோத்துட்டாங்க. அப்படிங்கும்போது எப்படி யோசிப்பாங்கன்னு இன்னும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து நீங்களா வந்து போங்கடான்ற வரைக்கும் நோ ஒன் வில் டிராப் தெம். தட் இஸ் வாட் தே ஹவ் அச்சீவ்ட்ன்றதுனால they have done the right thing by giving chance to youngsters that has to be appreciated. அவங்க நான் தான் ஆடணும், நான் தான் எல்லாமேன்ற அந்த ஒரு செல்ஃபிஷ் மோட்டோ இருந்திருந்தா நான் கண்டினியூ பண்றப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதை பண்ணாம 3 பேரும் ஒதுங்கி இருக்காங்கன்னா they have youngsters in mind. They don't want to come in place of youngsters. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா சோ இப்ப அடுத்து இவருக்கு போவோம், கோலிக்கு இல்ல போவோம். ரோஹித் ரோஹித்துமே உங்களுடைய ஒரு கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் 2007 நானும் பார்த்தேன். அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ரோஹித் வந்து பயங்கரமா மிட் விக்கெட் சிக்ஸ் எல்லாம் அடிப்பாரு. அந்த டைம் ஒரு பெரிய சிக்ஸ் ஹிட்டரா தான் வந்தாரு. ஒரு சூப்பர் ஐபிஎல்லும் வந்துச்சு அந்த டைம்.
ஃபர்ஸ்ட் ஐபிஎல்லே 400 ரனுக்கு மேல அடிச்சாரு. கோலி வந்து 190 ரன் அடிப்பார் ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல. ரோஹித் வந்து அப்பயே வந்த உடனே அடி தடால் புடால் அந்த ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்லயே அந்த முக்கியமான செமிஃபைனல் ஃபைனல்லையும் ரெண்டுலையுமே கிடைச்ச சான்ஸ்ல அடிச்சிருவாரு. இப்ப அந்த ரோஹித்துக்கும் இப்ப இருக்க ரோஹித் ஸ்டார்க்கை வச்சு வெளுத்த ரோஹித்துக்கும் நீங்க என்ன எவல்யூஷன் பாக்குறீங்க? அதாவது இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இளங்கன்றுகிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு இப்படி ஆடணும், ஸ்டார்க் வந்து இங்கேருந்து போடுவாரு, அவருக்கு நீங்க ஒரு யார்டு முன்னாடி நிக்கணும், லெக் ஸ்டம்பை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஆடணும், இன்ஸ்விங்கை நெகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இளங்கன்றுக்கு தெரியாது. யோ ஓயா நான் மோதுறேன். ஏன்னா அந்த ரோஹித் சர்மா இந்தியா அண்டர்-19 ஆடும் போது அந்த டீமுக்கு நான் அனலிஸ்ட். ஓகே, இப்போ வேர்ல்டு கப் 2006 கொலம்போல நடக்குது, ஃபைனல்ஸ், பாகிஸ்தான் 109 ஆல் அவுட். அவர் உள்ள படியேறி வராரு, என்ன பார்த்து சொல்றாரு, அரே சார் ஓ லேப்டாப் பந்த் கரோ, 20 ஓவர் மே கத்தம் கர் ரहा हूं மேட்ச். அதுதான் இளங்கன்று பயமறியாததுன்னு சொல்றது. சோ இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கு அப்படியே பக்கம் தமிழ்லயும் விளக்கத்தை சொல்லிருங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. ஹிந்தி திணிப்பு பண்ணாதீங்க. நானே ஹிந்தி தெரியாதவன், அவர் சொன்னதை மனப்பாடம். அதாவது என்ன சார் எப்ப பார்த்தாலும் லேப்டாப் வச்சு உட்காந்துருக்கீங்க, மூடுங்க சார் லேப்டாப், 20 ஓவர்ல முடிச்சுட்டு வந்துடுறேன் மேட்ச அப்படின்னு சொல்ற ரோஹித் சர்மா இப்பயும் அந்த மென்டாலிட்டியில இருந்தாலும் he has that maturity, அந்த ஒரு வெயிட் ஷோல்டர், நான் கேப்டனு, நான் கொடுக்குற ஸ்டார்ட் எந்த அளவுக்கு கரெக்ட். இம்பார்ட்டன்ட், எப்படி நான் அதை எடுத்துட்டு போனோம், எப்படி செட் பண்ணா பின்னாடி வந்து ஆடுவாங்க, அந்த குட்டி சிங்க குட்டிக்கு அதெல்லாம் யோசிக்க தெரியாது. ஓனியா டம்மல் டீம், ஒரு 23 வயசு வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த 2011 வேர்ல்ட் கப்ல அவரை டிராப் பண்ணாங்க பாருங்க, அதை என்கிட்ட ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அதை எனக்கு அவர் சொல்லுவாரு. இந்த 2015 வரைக்கும் அதை சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு. எனக்கு 2011 டிராப் பண்ணிட்டாங்க, நான் வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல நான் இல்ல, வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல இல்லன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதனாலதான் அந்த 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் தோத்தோடனே அவ்வளவு உடஞ்சு போனாரு. ஏன்னா அது வந்து அவருக்கு பெரிய மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்தது. சோ உங்களுக்கு என்னன்னா, இந்த எவல்யூவேஷன் ஆஃப் ரோஹித் சர்மா, ஸ்டைல் ஆஃப் பிளே மாறல, ஆனா இன்னும் மெச்சூர்டா வந்துட்டு எப்படி ஆடுறது அப்படின்றத ஒரு கத்துட்டு இருக்காரு வழியா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவரும் எப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா விக்கெட்டை கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழியா அதை ஆமா ஆடுவாரு. ஆமா, நிறைய விக்கெட் கொடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 60 மேட்ச் வரைக்குமே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. சப்போர்ட் பண்றாங்க, தோனி வந்து சப்போர்ட் பண்றாரு, மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்றாரு, பாம்பே கோட்டா அது இதுன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்ல he was lacking. அதனாலதான் ஒரு இந்த டேடி 100ல அடிக்காம போனாரு. அந்த ஒரு இவரையும் 40 சம்மர கப்புக்கு எதிராவையும் கம்பேர் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க ஒரு காலத்துல. அதெல்லாம் எங்கன்னு போய் சொல்றது சார். சரி பண்றவங்க பண்ணட்டும். அந்த அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த டேடி 100 அடிக்க நம்ம டபுள் 100லாம் நீங்க வந்துட்டு அடிக்கிறதே பெரிய விஷயம். அது ஒரு சும்மா பொழுதுபோக்குக்கா டபுள் 100 அடிக்க ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பீப்புள் ஸ்டார்டட் டெல்லிங் அவர் டெஸ்ட் எல்லாம் அவர் ஆட முடியாது, டெக்னிக் இல்ல, அப்படி இல்ல இப்படி இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் தெம் ஆல்சோ ராங். ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபார் இந்தியா அப்படின்றத டெஸ்ட்லயே அவர் ப்ரூவ் பண்ணாரு. அப்படிங்கும்போது இது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். பட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இந்த 2022 to 2027 வேர்ல்ட் கப் இன் சவுத் ஆப்பிரிக்கா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், அடுத்த வருஷம் நான் சவுத் ஆப்பிரிக்கால தான் அது இருக்கேன். வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ரோப் இருக்குமா? நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் தே ஷுட் பிளே. நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க. பட் புது கோச் வராரு, அவரு இவ்வளவு பெரிய லாங் ரோப் கொடுப்பாரா இந்த 2 பேருக்கு 3 பேருக்குலாம்? பர்ஃபார்மன்ஸ் கவுண்ட் சார், அடிப்பாங்க இவங்க 2 பேரும். நீங்க புது கோச் வராரு, இல்ல வேற நீங்க ஏதாவது உள்குத்து வெளிக்குத்துக்கள்லாம் எதுவும் இருக்கா? அதனாலதான் வந்துட்டு given a respect to them by saying that I'll quit from one format அப்படின்னு. இந்த 2 ஃபார்மேட்லயும் அவங்க தாதா. அதுல ஒண்ணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓடிஐலயும் சரி டெஸ்ட்லயும் சரி ரீசெண்ட் பர்ஃபார்மன்சஸ் போத் ரோஹித் சர்மா கோலி பாருங்க, அன்பிலியபிள் பர்ஃபார்மன்ஸ். இந்த மெரிட்டுக்கு கொஸ்டினே கிடையாது. தென் நிறைய ஃபேக்டர் இருக்கு இல்லையா? இல்ல பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், as much as we speak highly about them, இந்த T20 இன்டர்நேஷனல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிஐக்கும் டெஸ்டுக்கும் கிரியேட் பண்ண அவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஒரு ஆஃப் லேட்டா பண்ணல அவங்க 2 பேரும். கம்பேரிங் சொல்றேன் நான், கம்பேரிங் டு தட் டைம் சேயிங் தட் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால they've taken the right decision to say that is going to be the swan song for them. எனக்கு தெரிஞ்ச இந்த 2027 வேர்ல்ட் இப்ப எப்படி WTC ஜெயிச்சிருவாங்க சார், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த 2027 வேர்ல்ட் கப்ல I'm expecting both of them to say goodbye, to be honest with you. ஏன்னா அதுவே வந்து ஒரு 3 வருஷம் அப்படிங்கும்போது
தே வில் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். இப்ப வந்து இப்ப ரோஹித் சர்மாவை பத்தி சொன்னோம். இப்ப ஜடேஜா போறதுக்கு முன்னாடி விராட் கோலி கிட்ட போயிடுவோம். இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, T20 இன்டர்நேஷனல்ஸ்ல ஆல்மோஸ்ட் சிமிலர் ரன்ஸ் டு ரோஹித் சர்மா, 4188. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 137.04, அவர் ஸ்ட்ரைக் ரேட் 140. அவர் ஆவரேஜ் 32.05, இவரோட ஆவரேஜ் 48.69. இப்ப இத நீங்க வந்துட்டு 185 பாஸ்ரா இண்டெக்ஸ் இருக்கு. அதாவது T20 கிரிக்கெட்ல 48.69 ஆவரேஜ் எல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். தட் 125 மேட்சஸ் பிளேடு, அதுல 117 இன்னிங்ஸ்ல இவரு பாருங்க 38 50. 117 இன்னிங்ஸ்ல 38 50, தட் இஸ் 50 எவ்ரி 3 இன்னிங்ஸ். பட் செஞ்சுரி ஒண்ணுதான் அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் 38 50 எவ்ரி தேர்ட் இன்னிங்ஸ். T20ல வந்து நீ ஒரு 50 நீங்க அடிக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா, நிறைய பேர் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 137.04. அதே மாதிரி இந்த பாகிஸ்தானோட மெல்பர்ன்ல ஆட ஒரு இன்னிங்ஸ், ஆஸ்திரேலியாவோட மொஹாலியில ஆடின ஒரு இன்னிங்ஸ் டூ ஆர் டை மேட்ச்ல, அதுக்கப்புறம் எங்களோட சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த பங்களாதேஷ்ல 2014 செமிஃபைனல்ல ஒரு இன்னிங்ஸ் தனியால ஆடி இருக்காரு. அந்த செட் த டோன் பை அகைன் வின்னிங் த மேன் இந்த ஆஃப் த மேட்ச். பாகிஸ்தான் இன்னிங்ஸ் விட்டுட்டீங்களே 2022 வேர்ல்ட் கப்ல, இல்ல அததான் அந்த சொன்னேன். ஹாரிஸ் ராஃப் 6 இல்ல அது சொன்னேன் மெல்பர்ன் மெல்பர்ன்ல. சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே, நான் மிஸ் அது பண்ணிட்டேன். தென் ஹவ் ஹி ஹஸ் ஃபினிஷ்ட் யோசிச்சு பாருங்க. அன்பார்ச்சுனேட்டா ஹி டிடன்ட் ஹேவ் a குட் வேர்ல்ட் கப். ஒரு மேன் ஆஃப் த ஃபைனலோட ஓ, அந்த முடிச்சு. மெல்பர்ன் சொன்னீங்களா? இன்னொன்னு ஹோபார்ட்ல ஒன்னு அடிப்பாரு, இந்த மலிங்கா பால வெளுத்து விடுவாரு. 40 ஓவர்ல குவாலிஃபை ஆகணும், 38 ஓவர்ல முடிச்சுட்டு வருவாங்க கேம். அதுன்னு நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுவே உங்களுக்கு அது ஒன் டே, பட் ஸ்டில் 320 ஆமா ஆமா, ரன் அதுவும் 40 செம ஓவர்ல இன்னிங்ஸ். அடிக்கிறதுன்னா சாமானப்பட்ட விஷயம் ஐயாது. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா ஐ வில் டேக் யூ டு செஞ்சுரியன் இன் 2018 டெஸ்ட் மேட்ச். பால் சும்மா பாம்பு மாதிரி ஆடிச்சு. அப்ப வந்து தனியால ஒரு செஞ்சுரி அடிச்சு காமிச்சாரு பாருங்க. நான் 70-80 ரன் லீடு வந்துடும் அதான் கந்தல் நினைச்சேன். கொண்டாந்து எப்படி லீட நேரோ பண்ணாரு. அவருக்கு வந்து அவரெல்லாம் நீங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பட் வாட் இன் லைஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் திங், நத்திங் இன் லைஃப் இஸ் பர்மனன்ட். ஓகே, இப்ப நீங்க வந்துட்டு சொல்றீங்க, இப்ப ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்தி, நான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்னு. சச்சின் டெண்டுல்கர் 2013 ரிட்டையர் ஆன போது உங்க மனசு எப்படி வலிச்சுது? அதை ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. இல்ல, ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. சச்சின் டெண்டுல்கர் போயிட்டாரு. இனி வந்து நமக்கு வந்து குறிப்பா பாகிஸ்தான் மேட்ச்ல எல்லாம் என்ன ஆக போதோ அந்த மாதிரிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் வேலைக்கு வந்துட்டேன். நான் வந்து இப்போ சப் கலெக்டரா இருந்தேன். கோயில்பேட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். டெண்டுல்கர் வந்து போயிட்டாரு, இனி வந்து யார் வருவா, அதுவும் பாகிஸ்தான் மேட்ச்ல யார் வந்து அடிப்பா அப்படின்னு வந்தாரு. அந்த துப்பாக்கி படத்துல சொல்ற மாதிரி அடுத்த நாளே வந்து அவன் தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி கோலி வந்தாரு. அதே மாதிரி இப்ப அதே ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. இப்ப அடுத்து வந்து யார் வருவா, குறிப்பா இந்த பாகிஸ்தான் வேர்ல்டு கப் மேட்சஸ்ல எல்லாம் நம்மளை யாரு காப்பாத்துவா அப்படின்னு நினைக்கிறேன். யார் வந்து உட்காருவாங்களோ கண்டிப்பா ஒருத்தர் வந்து உட்காருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் சார் லைஃப். கபில் தேவ் ரிட்டையர் ஆன போது அப்படிதான் சொன்னாங்க. கரெக்ட். டெண்டுல்கர் ரிட்டையர் ஆன போது நிறைய பேர் கிரிக்கெட்டே இனிமே கிரிக்கெட்டே நடக்காதுன்ட்டாங்க ஒரு சிலர்லாம். சச்சின் டெண்டுல்கர் இல்ல, இனிமே கிரிக்கெட் நடக்காது, அந்த அளவுக்கு காட் அப்படின்னு பேர் வாங்கின ஒரே கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கர் தான். இப்ப பாருங்க, இப்ப கோலின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து ஜெனரேஷன்ல வந்திருக்காரு. நவ கோலி இஸ் கோயிங் டு ரிட்டையர். நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு. இந்தியால இருக்கிற இந்த கிரிக்கெட், தட் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். பட் தீஸ் பீப்புள் ஹஸ் ரியலி மேட் தி கண்ட்ரி ப்ரௌட் இன் எவ்ரி இது. இப்ப இன்னொரு ஆல்ரவுண்டர், இப்ப ஜடேஜா, அவரு ஒரு கோட்டு. இப்ப அவர் ரிட்டையர் ஒரே ஆயிடும். நிமிஷம், அதுக்கு முன்னாடி கோலி அந்த நம்பர்ஸ் கேம் பேட்ஸ்மேன்ஷிப் அதெல்லாம் வந்து வேற லெவல், பியாண்ட் கம்பேரிசன். பட் அதை மீறி அந்த ஒரு ஃபிட்னஸ், அந்த ஒரு டெடிகேஷன் அப்படிங்கிறதுலயும் அவர் ஒரு மேசிவ் இன்ஸ்பிரேஷன், நான் உட்பட. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவர் வந்து இந்த கேமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரிக்கே. ஒரு விராட் கோலி மாதிரி நான் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அவருக்கு இது புரியுதோ இல்லையோ, இம்மன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் உட்பட. சார் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 35 வயசுக்கு நீங்க ஒரு 35 வயசு மாதிரி அவர் ஓடல, 24 வயசு பையன் மாதிரி ஓடுறாரு அவரு. ஒரு லெவலுக்கு மேல அதுதான். அவர் என்ன இது பண்ணிட்டாரு, எனக்கு இதுதான்டா வாழ்க்கை, இப்ப நான் செய்யற வேலை வந்து நாட்டோட பெருமையை காப்பாத்துற வேலை நானு. சோ ஃபர்ஸ்ட் பிகம் a வெஜிடேரியன். அதுக்கப்புறம் அந்த கோக்கெல்லாம் குடிக்கிறது கூட அவர் நிறுத்திட்டாரு. டு மேக் ஷூர் தட் நத்திங் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் இஸ் ஃபிட்னஸ்ங்கும் போது அந்த டெடிகேஷன் லெவல்ஸை பாருங்க. அவர் எதை வேணாலும் விடுவாரு. அதுதான். ஒரு நாளைக்கு கூட நீங்க அவர் வந்து ஜிம் பண்றதை விடவே மாட்டாரு. ஒரு 12 மணி நேரம் ஃபிளைட் டிராவல் பண்ணிட்டு வந்தாலும்
he would make it a point to go to the gym and do his workout போது that is the level of dedication you want to அதேதான் see from youngsters. That is the only reason is going to prolong for another 3 years with the same fitness. அவர் ரிட்டையர் ஆக போற கடைசி மேட்ச் இந்த மாதிரி தான் இவர் கன்வெர்ட் 1 to 2s and 2 to 3s. இது ஜஸ்ட் ஷியர் டெடிகேஷன், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த டெடிகேஷன் வந்து வியூவர்ஸ்க்கும் அதுதான். என்ன ஃபீல்டில் இருந்தாலும் விராட் கோலியோட லைஃப் லெசன் வந்து if you want to be the best, you have to work like the best. அண்ட் அப்பதான் நீங்க வந்து பெஸ்டா வர முடியும் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் லைஃப் மூலமா. ஸோ அதுதான் நம்ம என்ன ஃபீல்டில் இருந்தாலும் we have to make ourselves ready for that. நம்ம வந்து நம்மளை அதுக்கு தயார்படுத்திக்கணும். நான் பெஸ்டா இருப்பேன்னு சொல்லிக்கிறது மட்டும் இது கிடையாது. ஸோ he is a living example for that. ஸோ பீடாக் அப்படியே அடுத்த இந்த சூப்பர் ஆல்ரவுண்டர் போயிருங்க ரவீந்திர ஜடேஜா. அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட், விராட் கோலி 2011 சாம்பியன்ஸ் லீக்ல 208 சேஸ் பண்றோம். நியூ சவுத் வேல் ப்ளூஸ்னு ஒரு டீம், எல்லாம் பெரிய போலர்ஸ் எல்லாரும், நேதன் லேன், மிச்சல் ஸ்டார்க்கு, ஸ்டூவர்ட் கிளார்க்கு எல்லாம் வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியா ஆடுற டீம். பேட்டிங்ல டேவிட் வார்னர், ஒரு கடவுத் கஜன் டீம் 208 அடிச்சுட்டாங்க. எடுத்தோடனே கிறிஸ் கெயில் அவுட். நாங்களாம் எப்படின்னா டக் அவுட்ல நான் வந்து சத்தம் போட்டுட்டே இருப்பேன், எப்பவுமே சியர் அப் பண்ணினே இருப்பேன். அவர் என்ன பண்ணாரு இப்படின்னு கையாட்டினாரு 11வது ஓவர்ல. இப்போ துண்டு எடுத்துட்டு ஓடனோடனே அவர் சொல்றாரு 2011ல, புரிஞ்சுக்கோங்க, 22 வயசு பையன், 209 சேசிங் செமிஃபைனல்ஸ்ல டக் அவுட்ல எல்லாரையும் குவைட்டா இருக்க சொல்லு, நான் முடிச்சு கொடுக்குற மேட்ச. 22 வயசு பையன், 209 டார்கெட், நான் முடிச்சு கொடுக்குற மேட்ச், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த 208 சேஸ முடிச்சு கொடுத்தாரு க்ளோஸ் பினிஷ்ல. அந்த காலத்துல இருந்தே அவர் வந்து ஒரு வெறி பிடிச்ச மிருகம். இப்ப கான்பிடன்ஸ்ல இப்படி எல்லாம் பண்றாரு நீங்க எல்லாம் நினைக்கிறாங்க. நான் ஒரு அண்டர் 17ல இருந்து பாத்திருக்கேன். அண்டர் 17 ஜோனல் அகாடமி மேட்ச் நார்த் ஜோனுக்கு ஆடும் போதும் நாங்க அப்சர்வரா போவேன், என்சிஏல இருந்ததுனால. அப்பயும் வந்து இப்படின்னு வரு. ஸோ அந்த டெடிகேஷன் நான் பார்த்ததே கிடையாது. தட் இஸ் வாட் ஹஸ் டேக்கன் ஹிம் வேர் இஸ். இப்போ வந்து ஜடேஜா பத்தி போவோம். இப்ப ஜடேஜா பாருங்க, இப்ப அவரு வந்துட்டு வாட் ஹி ஹஸ் டன் வித் த பேட் அப்படின்னு பாருங்க. 21.45 average for someone who's batting at number 7 is absolutely phenomenal. ஏன்னா வந்து அந்த நேரத்துல நம்பர் 7ல நீங்க வந்தோடனே அடிச்சே ஆகணும். ஒரு வழியே கிடையாது. நிறைய சிச்சுவேஷன் அவருக்கு அந்த மாதிரி ஆடுறதுக்கான சிச்சுவேஷனே வந்திருக்காது. அதுவும் 41 பாருங்க, 74 மேட்ச்ல 41 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 127. இட் குட் ஹவ் பீன் பெட்டர். பட் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது போது எடுத்தோடனே அடிக்கணும். யார்கர் போடுவான், ஒய்டு யார்கர் போடுவான். யூ காட் டு பி ஆனஸ்ட் when you say something. இப்போ when you are batting at number 7, your role is more as a bowling all-rounder, bowler who can bat. So let us go for his T20 international record. இதே பாருங்க, 74 இன்னிங்ஸ் 71 இன்னிங்ஸ் bowling போட்டிருக்காரு, 54 விக்கெட் எடுத்திருக்காரு. இது கேவலமே only 7.13. That speaks volumes about his role, the primary role what he has got. Someone who can average 21 with the bat at number 7, someone who can bowl so many matches, 71 match bowling போட்டு economy of 7.13 in T20 கிரிக்கெட்னா அவரும் என்னை பொறுத்த வரைக்கும் கோட்டு தான். அப்படிங்கும் போது இது இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் ஒண்ணு அடுத்த கொஸ்டின் நீங்க கேட்கணும். என்ன சரி, இந்த 3 பேர் போயிட்டாங்க, யார் உள்ள வருவாங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். ஏன்னா இந்த 3 என்ன சொல்றது, கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி அவங்களோட பேசரா இதையும் பத்தி பேசிட்டோம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இப்ப போலிங் பேசரா அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட எக்கானமி, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சு பார்க்கணும். இப்ப பாருங்க, இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 25, எக்கானமி 7. அதாவது உங்களுக்கு வந்து 32க்குள்ள இருக்கணும். எக்ஸாக்டா 32 இருக்கு. ஓகே, சோ he has done a job as a bowler. Maybe batting கொஞ்சம் is lacking because it's only coming to bat at number 7, which very less balls to போகும்போது he has also filled in the role perfectly. So இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க. ஆனா அதுக்கு முன்ன அதான் பீடா, அது ஓகே, பர்ஃபெக்ட்லி ஓகே. பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவரோட இது இன்னும் கொஞ்சம் ஒரு நாட் ஹையர்னு நான் ஃபீல் பண்றேன். அவரோட கான்ட்ரிபியூஷனும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, பினாமினல். டைட்டில் வின்னிங் 4-6 அடிச்சு டைட்டிலா வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த ரோஹித் சர்மா நீங்க சொன்னீங்கல்ல பேசும்போது, நானும் நம்ம எல்லாரும் பாக்குறதுதான், 4 ஐபிஎல் 400 ரன்னுக்கு மேல வரல. டு பி ஃப்ராங்க், அது நோ இது. ஆனா இந்தியாவுக்குன்னு வரும்போது கில்லி 4 வருஷமாவோ இல்ல ஓவரால். பட் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வரும்போது ஹஸ் பீன் குட், அபவ் பார், எக்ஸலண்ட், அதுல எந்த இதுவுமே கிடையாது. பட் ஐபிஎல் வரும்போது வேற லெவல்ல இருந்திருக்காரு. என்ன ஒரு டிஃபரன்ஸ்?
சிம்பிள். இப்ப நீங்க அதுதான் சொல்றது உங்களோட புத்திசாலித்தனம். இதே ஐபிஎல்ல அவரோட ஆவரேஜ் 26 வித் பேட், ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 131. that takes you to 157. பாஸ்ரா சொன்னது 160. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு ஐபிஎல்ல வந்து 225 விக்கெட் எடுத்திருக்காரு. சாதாரணம் கிடையாது. ஐபிஎல் மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் இதுல அவரோட எக்கானமி இஸ் ஒன்லி 7.59. கேன் யூ பிலீவ் இட்? எக்கானமி ஆஃப் 7.59, ஸ்ட்ரைக் ரேட் 24. so it is 32 again. it is 32 again in IPL. மானுமெண்டல் பர்ஃபார்மன்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎல்ல உங்களுக்கு வந்துட்டு அவரு எல்லா மேட்சுமே 4 ஓவர் போட்டுருவாரு ஐபிஎல்ல. இந்த T20 கிரிக்கெட்ல நீங்க பாருங்க எத்தனை மேட்ச் ஒரு 4 ஓவர் இந்தியாவுக்கு போடுறாருன்னு. ரெண்டாவது ஐபிஎல்ல அங்க இங்க டக்கு டக்குன்னு தோனி என்ன பண்ணுவாரு, ஒரு நம்பர் 5 எல்லாம் இறக்கி விட்டுருவாரு. நிறைய நீங்க அதை பார்த்திருப்பீங்க. திடீர்னு ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் மேல வந்துருவாரு. இப்ப இந்தியாவுக்கு நீங்க ஒரு நம்பர் 5 வந்து நீங்க பாத்திருக்கீங்களா T20ல? வரவே முடியாதுன்றதுனால தட் இஸ் த மெயின் ரீசன். இப்ப நான் ஸ்டாட்ஸ் அது போக 50% ஆஃப் தோஸ் மேட்சஸ் அவர் சேப்பாக்ல ஆடி இருக்காரு. ஈவன் மோர் கண்டூசிவ். அதையும் எடுத்துக்கலாம் இல்லையா? கரெக்ட். பெங்களூர்ல ஆடி இருக்காரு, மும்பைல ஆடி இருக்காரு, மொஹாலில ஆடி இருக்காரு, ராஜஸ்தான்லயே 2 சீசன் ஆடி இருக்காருல்ல. ஒரு உங்களுக்கு 50-50ன்னு பாத்தீங்கன்னா 7 மேட்ச் நீங்க லோ ஸ்கோரிங் வென்யூ ஆஃப் சென்னைனா 7 இன்னிங்ஸ் வெரி ஹை ஸ்கோரிங் வென்யூ. ஸ்டில் யூ காட் an economy of 7.59. அப்படின்னா கையை எப்படி மேல போட்டு நீ பெரிய ஆளு அதாம்லே வர்கீஸ் அப்படின்னு சொல்லியே ஆகணும். வேற வழியே கிடையாது. சோ 3 பேரும் வந்து கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் இந்தியா எவர் சீன். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆமா, 3 பேருமே லெஜெண்ட் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 3 பேருக்கு பதிலா யாரு 6க்கு அப்புறம் 7டா, இவங்களுக்கு அப்புறம் எவன்டா? சார் இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அக்ஷர் பட்டேல், ஐ டோன்ட் திங்க் தட் தேர் இஸ் எனி ராக்கெட் சயின்ஸ் அட் ஆல். ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். ஜடேஜா இருக்கும்போது அக்ஷர் பட்டேல நம்பர் 5 இறக்குறாங்கன்னா அவங்க எப்படி அந்த வேல்யூ அடிஷனை பாக்குறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும்ன்றதுனால ஸ்ட்ரெயிட்டா அக்ஷர். அப்ப இன்னொரு அக்ஷர் ஜடேஜா இருந்தாங்க. இப்ப அக்ஷர் பிளஸ் யார் இருப்பாங்க? வாஷிங்டன் சுந்தரா, ஷாபாஸ் அகமதா, ஹர்ப்ரீத் பிராரா, இல்ல வேற யாராவதா? ராகுல் தேவத்தியாவா? சாய் கிஷோர் கூட இருப்பாரு. பட் அவங்களெல்லாம் எப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2வது ஆளை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஐடென்டிஃபை பண்ணி ஜடேஜா ரிட்டையர் ஆகணும்னா அக்ஷர மெயின் வெப்பனா உள்ள கொண்டு வந்துட்டு இந்த நீங்க சொல்ற இத்தனை ஆப்ஷன்ல இன்னொருத்தர் வந்துட்டு இப்ப பாருங்க அக்ஷர் பட்டேல் நல்லா பவுலிங் போட்டாரு T20 வேர்ல்ட் கப்ல. இம்பாக்ட் நிறைய கிரியேட் பண்ணது. டு பி ஆனஸ்ட் வித் யூ நிறைய மேட்ச் வின்னிங் டர்னிங் பாயிண்ட்னா பேட்டிங்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் கிடைக்கணும். இப்ப நீங்க சாய் கிஷோர அந்த மாதிரி ஒரு வெர்ஷனா கொண்டு வரணும். ஷாபாஸ் அகமது அந்த மாதிரி ஒரு வெர்ஷனா, வாஷிங்டன் சுந்தரா அந்த மாதிரி ஒரு வெர்ஷனா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜுரியோ இல்ல ரெஸ்ட் பண்ணணும்னா நீங்க யோசிக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு விராட் கோலி வந்துட்டு he's only opened this World Cup for India. Okay, it's always batted number 3 if you have seen. இந்த ஐபிஎல் ஃபார்மை கொண்டு போனதுனால விராட் கோலி ஓப்பனிங் ஆடினாரு ஒழிய விராட் கோலி திணிக்கப்பட்டார் as a opening batsman because of his IPL form. So விராட் கோலி is someone who is going to be number 3. ரோஹித் சர்மாவோட ரீப்ளேஸ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா straight away they are going to consider one of Ruturaj Gaikwad or SSB Jaiswal based on how things are going to go. ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருக்காரு, லெஃப்ட் ஹேண்டர் வேற. அதுதான் சொல்றேன். இப்ப இவங்க எந்த மாதிரி டெம்ப்ளேட்டுக்கு இவங்க போயிடுவாங்கன்னா ஓப்பனிங் இவங்க 2 பேரும் ஆடினா they will try and get Rinku Singh in the middle order. கோலிக்கு பதிலா ரிங்கு சிங்கை கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. இஃப் சிவம் தூபே வந்துட்டு எப்படி ஆடுறாரு அப்படின்றத பொறுத்து someone like சஞ்சு சாம்சன் might step into that number 3. இப்போ வந்து ஒன் ஆஃப் ருத்ராஜ் கெய்க்வாடு, ஜெய்ஸ்வால், இந்த இவங்க வந்துட்டு கில்லு வேற இருக்காரு. கில்லு இருக்காரு. பட் see இவங்க 3 பேர்ல 2 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கில்லு, கெய்க்வாடு, ஜெய்ஸ்வால் 3 பேர்ல 2 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க. ஐ திங்க் சாம்சன் will be given a run at number 3 or Shreyas Iyer is also. அப்ப எங்க அண்ணன் கேஎல் ராகுல் அவருக்கும் சான்ஸ் இருக்கு. அதுலயும் நீங்க வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ஒரே பிரச்சனை என்னன்னா ரிஷப் பண்ட் நம்பர் 3 ஆனதுதான். இப்ப ரிஷப் பண்ட் நம்பர் 3 ஆனதுனால இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 பேர்ல 2 பேர் ஓப்பனிங் ஸ்பாட் எடுத்துப்பாங்க. நம்பர் 3 ரிஷப் பண்ட் ஆடுறதுனால இந்த 2 பேர் உள்ள வருவாங்க. 3வது ஆளு வாய்ப்பு இல்லாம போயிடும். நம்பர் 4 ஸ்கை வராரு, ஹார்திக்.
இப்போ உங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, இப்ப ரிங்கு சிங் மாதிரி ஒரு ஆள் உள்ள வந்துருவாரு. அந்த இடத்த வந்து ரிங்கு சிங் எடுத்துப்பாரு. கோலியோட பிளேஸ ரிங்கு சிங் எடுத்துருவாரு. இப்ப ரோஹித் சர்மாவும் கோலி வெக்கேட் பண்ற இடத்த நீங்க சொல்ல அந்த 3ல 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டு உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரிங்கு சிங் ஹஸ் ஆல்சோ காட் த பின்னாடி சான்ஸ். ரிங்கும் வந்தாங்கன்னா தூபே தான் உட்காரணும் பீடா. வேற வழி கிடையாது உங்களுக்கு. இட் இஸ் ம். ஆல் டிபெண்டிங் அப்பான் தட். ஏன்னா இப்ப பண்ட் இவ்வளவு நல்லா ஆடி இருக்காருங்கும் போது நம்பர் 3ல they don't want to move him, so he has cemented the place at number 3 போது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நான் பண்டையே வச்சுக்கிறேன், கையே நீங்க நகர்த்த முடியாது நம்பர் 4ல. சோ அவர் அப்படியே இருப்பாருங்க போது இந்த 2 ரீப்ளேஸ்மெண்ட் ஜெய்ஸ்வால் கண்டிப்பா இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ருத்துராஜ் கெய்க்வாட் வில் கெட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். பட் கில்லஸ் ஆல்சோ பர்ஃபார்ம்ட் ஈக்குவலி. நீங்க உங்க ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்ப நான் சொல்ற ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோலி ஃபேனா ரோஹித் ஃபேனா நமக்கு மனசு வலிக்குதே ஒழிய நீங்க பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன ஆமா டேலண்ட் ஆமா கண்டிப்பா. சரி ஜெய்ஸ்வால், என்ன இவரு அந்த டேலண்ட். இடத்துல இவர் விளையாடி இருக்கணுமே, அடுத்து வேற யாராவது அந்த ஓப்பனிங் வரும்போது ஒரு ஒன் டவுன் வரும்போது சரி கோலி வந்திருக்கணுமே அப்படின்னு தோணும். பட் அதுதான் பட் லைஃப் மூவ்ஸ் ஆன் நீங்க சொல்ற மாதிரி. அதனால உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் இஸ் லெஃப்ட் இன் வெரி சேஃப் ஹேண்ட்ஸ். நீங்க வந்துட்டு அந்த எமோஷன் எப்பவுமே உண்டு சார். நானே அவ்வளவு வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்த ஆம்லா ரிட்டையர் ஆன உடனே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆம்லா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், கேலிஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஸ்மித் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். தென் லைஃப் மூவ்ஸ் ஆன். அதுக்கப்புறம் அப்படியே டி நெல்கர் வந்தாரு ஸ்மித்துக்கு பதில, ஒரு சோட்டா கிராம் ஸ்மித் ஆனாரு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆம்லாக் பதில மார்க்ரம் வந்தாரு, கேலிஸ் போனாரு, ஸ்டப்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. இப்போ நவ் ஐ டோன்ட் நோ how many people are even thinking about those great players left the dressing room for South Africa அப்படிங்கும் போது அந்த ஒரு வலி வந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்கு. என்னடா ரோஹித் இல்ல கோலி இல்லையா, என்னடா அந்த டீம் இப்படி இருக்கே, செகண்ட் பி டீம் மாதிரி இருக்கே நினைப்பீங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அந்த காலத்து ஸ்டெஃபி கிராஃப் டென்னிஸ் ஆடுறது நிறுத்தினதும் ஒரு பாதி பேர் வந்து டென்னிஸ் பார்க்கறது நிறுத்திட்டானுங்க. ஸ்டெஃபி கிராஃப் அதுவும் அந்த அம்மா வந்து எல்லா இதுலயும் ஜெயிப்பாங்க. ஓ அப்பயும் நானும் ஸ்டெஃபி கிராஃப் ஃபேன் தான். நானும் வந்து அழுத்தே போல. அவங்க விட்டு போன உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு, அடப்போடா இனிமே எவட பார்ப்பான் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 6 மாசம் ஒரு குவைட்டா இருக்கும். கோலி இல்ல ரோஹித் இல்ல. அப்புறம் அப்படியே இந்த யங் டீம் வந்து செட்டில் ஆயிடும். The only thing is who is going to captain the side. Is it going to be Samson? Is it going to be Bumrah? It is going to be Hardik Pandya. ஹர்திக் தானே, ஹர்திக் தானே. அது அதை தெரியல கனெக்ட் பண்ணி உங்களுக்கு. தானே இவங்க கேப்டன் ஆக்கியிருக்காங்க ஐபிஎல்ல. அதான் சார் வைஸ் கேப்டனும் அவரு தான். அப்படிங்கும் போது he should generally take over, particularly the promise what he shown for Gujarat Titans in the first 2 stints as captain, even though the third one with Mumbai didn't go well. பட் அதை வச்சு நீங்க அவரை ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு போது அவர் தான் வரணும். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் ஒரு கேப்டன், ஆனா இஸ் நாட் ஈவன் ஃபவுண்ட் அ பிளேஸ் பும்ரா பீடா, அன்பார்ச்சுனேட். பும்ரா கோட், பும்ரா கிரேட்டஸ்ட் எவர் இந்தியன் கிரிக்கெட்டர் லிஸ்ட்ல அவர் இருப்பாரு. அப்படின்னா ஆல் என்ன ஃபார்மேட் சேர்த்து. யோசிப்பாங்க, அந்த கிரேட்டஸ்ட் எவர் கிரிக்கெட்டருக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஓகே யூஆர் கோயிங் டு ஸ்டிக் ஆன் வித் ஹர்திக் அப்படின்னு. ஐ திங்க் தட் வில் ஆல்சோ பி த ரைட் டிசிஷன். ஒரு மனவேதனையோட நம்ம சொல்றோம் இது இவங்க எல்லாம் போயிட்டாங்களே, பட் லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன் அண்ட் we need to back the youngsters who can always become another Rohit Sharma, another Kohli and another Ravindra Jadeja. சூப்பர் பீடா. ஸோ நல்லா சொன்னீங்க, லைஃப் மூவ்ஸ் ஆன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அடுத்த ரோஹித்தும் அடுத்த கோலியும் அடுத்த ஜடேஜாவும் வருவாங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஹாப்பி தான். வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுல இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். நீங்க வந்து ஐ ஹோப் யூ ரிகவர்ட் வெல். ஏன்னா நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. பாவம் வியூவர்ஸ் எல்லாமே உங்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் திரும்பியும். ரொம்ப நல்லா நம்ம சப்போர்ட் பண்றாங்க, நல்லா கமெண்ட் பண்ணி தேர் கீப்பிங் அஸ் அலைவ். ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸோட வி கேன் க்ளோஸ். இல்ல ஒரே இது எனக்கு வருத்தம், உடனே ரெக்கவர் ஆனதுக்கு வருத்தம். சவுத் ஆப்பிரிக்கா தோக்கடிச்ச டீம் நான் பிறந்த நாடு, எனக்கு அது செகண்ட் ஃபேவரட் டீம்ன்றதுனால எனக்கு அவ்வளோ இது இல்லை. பட் டு பி ஆனஸ்ட் வித் என்ன சொல்றேன், இந்தியா டிசர்வ் இட் மோர் தென் எனி அதர் டீம். நிறைய ட்வீட் பண்ணும்போது நிறைய ஃபாரினர்ஸ்லாம் ரிப்ளை பண்ணாங்க, பயஸ்ட் ஃபெலோ இவன்லாம் ஒரு அனலிஸ்ட் அப்படின்னு. ஓகே, ஐ காட் நோ ப்ராப்ளம், ஐ வில் ஷேர் வாட் ஐ ஃபீல். இந்தியா டிசர்வ் இட் மோர் தென் எனி அதர் டீம் இன் த வேர்ல்டு. ஸோ நோ ரெக்ரெட்ஸ் அட் ஆல். ஸோ இது வந்து என்ன சொல்றது, திஸ் எபிசோட் இஸ் a dedication for the greatest cricketers who won world cups for us and made our country proud. இதோட எங்க ஆட்டம் முடியல. இப்ப இந்த யங் டீம் T20 டீம் ஜிம்பாப்வே போயிருக்கு. அந்த ஜிம்பாப்வேயோட இது என்ன, even though whether Zimbabwe is strong or light or weak or whatever it is, international cricket is international cricket. We will come back and entertain you for that series, how our young guns are going to fire the captaincy of Shubman Gill. Until we come back and entertain you for yet another episode, thanks a lot and bye bye.